நம்மளோட ஊரில் இன்றைக்கி யானை ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்க கோயிலுக்காக. பாருங்கள், யானையை பார்க்குறதுக்காக நிறைய மக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ தம்பி எல்லாம் சாய் பெயிண்ட் அடிச்சு வந்திருக்காரு. என்ன மாதிரி தம்பி என்ன வந்துருக்கீங்க? யானை அலியா. இதான் யானை. இதான் யானை. உண்மையாவா? உண்மையாக தான், இதான் யானை. தம்பி ஒரு கேள்வி கேட்கான், யானை என்ன சாப்பிடுவோன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன போகும்னு கேட்டானுங்க. என்ன தம்பி சாப்பிடும் சொல்லு. யானை என்னென்ன சாப்பிடும்? யானை என்ன சாப்பிடும்? ஹாய் பிள்ளைகளை பாருங்கள் எப்படி எடுக்காங்க வீடியோ எட்டி எடுக்காங்க. என்ன அரசாங்கத்தால் வந்தீங்கள் போல வரி விலைக்கோ எல்லோரும் யானையை வெளிக்கிடுறதுக்கு பார்க்குறதுக்காக மக்கள் சேர்ந்துருக்கிறாங்க. பாருங்கள் என்ன மாதிரி நெல்லு வார யானை எச்சம். பாப்பம் இந்த புவி சொல்லி கொண்டிருக்கிறாரு. இவரை நாங்கள் இணைஞ்சு சொல்கிறோமே, நாங்கள் இணைஞ்சு சொல்கிறோம். மிகவும் சிறப்பாக இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த பவித்திரமான நிகழ்வில் எமது கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து கண்ணகியின் அடியவர்களும் இணைந்து கொண்டு கற்புக்கரசு கண்ணகியின் இன்னருளை பெற்று ஏகலாம் என இந்த வேளையில் முதலாவது திருச்சடங்கினை மிகவும் சிறப்பாக நடத்த காத்து கொண்டிருக்கின்ற எருவில் பிரதேசமெங்கும் பறந்து வாழ்கின்ற கண்ணகியின் அடியவர்களோடு அத்தோடு முதலாவது திருச்சடங்கினை சிறப்பாக நடத்தவிருக்கின்ற எருவில் பிரதேசத்தில் பறந்து வாழ்கின்ற பணிக்கணகுடி மக்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி அழைத்து நிற்கின்றோம். அந்த வகையில் கடல் சூழ் இலங்கை கஜபாகு வேந்தன் கண்டெடுத்த அந்த பெரும் பொக்கிசமாக இந்த கண்ணகி தெய்வமானவள் போற்றப்படுகின்றாள். இந்த வகையில் சைவமும் தமிழும் தலைத்தோங்கும் எமது இந்த ஈழமணி திருநாட்டில் கிழக்கிலங்கையில் பெண் தெய்வ வழிபாடுகளில் முதுமை பெறுகின்ற இந்த பத்தினி தெய்வ வழிபாடானது ஏற்றமோடு விளங்குகின்ற எரிவிலம் பதியிலே குடிகொண்டு எம் மக்கள் அனைவருக்கும் குறை தீர்க்கின்ற ஒரு மகத்தான தெய்வமாக பெண் தெய்வ வழிபாடுகளிலே முதன்மை பெறுகின்ற தெய்வமாகிய இந்த கற்புக்கரசை கண்ணகி விளங்குகின்றாள். உண்மையில் இந்த பெண் தெய்வ வழிபாடுகளை நான் நோக்குவோமானால் எமது வாழ்வியலோடு ஒன்றித்து இரண்டர பிணைந்து காணப்படுகின்ற ஒரு அம்சமாக இந்த பெண் தெய்வ வழிபாடு காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் சிலப்பதிகாரம் போற்றும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் என்கின்ற அந்த கூற்றுக்கு இணங்க எமது வாழ்வியலோடு இணைந்து காணப்படுகின்ற கண்ணகி அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாகும் என்கின்ற அந்த கூற்றுக்கேற்ப நீதியினை தட்டி கேட்கின்ற ஒரு பத்தினி தெய்வமாகவும் மாண்புமிகு மங்கையாகவும் திகழ்கின்றாள். அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய எமது வாழ்வியலோடு ஒன்றித்து காணப்படுகின்ற இந்த பத்தினி தெய்வ வழிபாடு கிழக்கிலங்கையில் பல்வேறு பிரதேசங்களிலும் பரந்து விரிந்து காணப்பட்டாலும் எமது ஏற்றமிகு எரிவில் நகரில் குடிகொண்டு ஊரே எமது பத்தினிக்கு அணிதிரண்டு எடுக்கின்ற பெரு விழாக்கோலமாக வைகாசு எப்போது வரும், அங்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எமது பத்தினி தெய்வத்தினை எப்போது வழிபாடுகள் இயற்றலாம் என்று எதிர்பார்த்து ஏங்கி தவித்து காத்திருக்கின்ற ஒரு பொழுதாக இந்த காலப்பகுதி மிழ்கின்றது. அந்த வகையில் வைகாசி திங்கள் வந்துதிப்பேன் என்று வழக்குரைத்த கண்ணகி இந்த திருச்சடங்கின் மூலமாக எம் அடியவர்களுக்கு குறைகள் தீர்க்க காத்து கொண்டிருக்கின்றாள். அன்பிக்கினிய கண்ணகியின் அடியவர்களே, அனைவரும் அலைக்கடல் போல் அணிதிரண்டு வருக. இந்த பத்தினியால் கண்ணகிக்கு பாங்குடன் நாம் எடுக்கின்ற இந்த மடைப்பட்டிதனில் இணைந்து கொண்டு எல்லாம் வல்ல கற்புக்கரசை கண்ணகியின் அருள்கலாட்சம் பெற்று என்று வேண்டிக் கொள்கின்றோம். இடையில எதுவும் இருந்தால் கட் பண்ணிடுங்களா? ஓகே, நம்ம புவிக்கு நன்றியை சொல்லுவோம். ஒரு தரம் புவி சாருக்கு நன்றியை ஒரு தரம் சொல்லிக்கொண்டு அவர் தான் இப்போ இதுக்கு பின்னால் போய் தந்து கொண்டு இருந்தவர். ஓகே, இங்கே பார்த்தோம்னா எல்லோரும் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அலியா வீலாண்டு அவர் இதைகிறாரு. அது சொல்லு கேட்கு இல்லை போல அடகு. நம்ம இனி கொஞ்சம் தள்ளி நிற்கிற கொஞ்சம் நல்ல போல் இருக்குது. என்னடா நிறைய மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த வீலான்றாரு.
அதுங்க எவ்வளோ நேரம் தான் அந்த காலை தூக்கி பிடிச்சி நிற்கிறேன் அலியா வீலான்னு சொன்னால் என்னய்யா என்ன சொல்லுங்க சொல்லுங்க வெக்கப்படக்கூடாது ஒன்றுக்கும் வெக்கப்படக்கூடாது பார்த்தீங்களா அடுத்த ஹாலில் நீ ஏறுது அடுத்த ஹாலில் ஏறித்து அடுத்த காதுக்குரிய அந்த அலங்காரத்தை செய்ய போகிறாரு பாருங்கள் எப்படி ஆளை தூக்குண்டு ஆள் மேலே எடுத்தார் மேலே எடுத்து மேலே கட்டுறாரு நீ அடுத்த காதுக்குன்னு ரெடி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் மக்களை பாருங்கள் மக்கள் கூட்டம் அலை மோதி பார்த்து கொண்டிருக்குது இதை பார்க்குறதுக்காக வந்து என்னடா இந்த முறை தான் இந்த யானை எடுத்திருக்குது அதனால் நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி வந்திருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு அழகான முறையில் ரெடி பண்ணித்தாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த மேலுக்கு போடக்கூடிய அந்த ஆடையை ரெடி பண்ணுறாங்க அதையும் தூக்கி போட்டுவாங்க சரியாக்கி அடுத்த மேலுக்கு இனி துணியை தூக்கித்தாங்க துணியை தூக்கி போட்டு ஆமாம் இல்லையா எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் சரியா சிங்களத்தில் பழகிருக்காருண்ணே சிங்களத்தில் பழகிறியாதா சிங்களத்தில் ஃபுல்லாக பழகிருக்காரு யானையை இப்போ தமிழில் நம்ம ஹேஜமெண்டா அது தெரியாது இதுக்கு முதல்ல என்ன நடத்தினவங்க இதுக்கு முதல்ல யானைக்கு என்ன குளிப்பாட்டின ஒருத்த தெரியல இப்போ வந்த நாங்களும் நீங்களும் இப்போ வந்தேன் குளிக்க எங்கள் ஆணில் யானையை கொண்டு வந்த வாகனத்தையும் காட்டணும் எந்த இடமா அந்த யானை இது தெரியல இது சிங்கள ஏரியா இது கொழும்பு இருந்து ஒன்று இருக்காது கொழும்புலையும் யானை வளர்க்காங்களா ஆமாம் யானைக்கு சட்டையெல்லாம் தச்சு போட்டுருக்கு பார்த்தீங்களா ஃபுல்லாக போட்டு அமைச்சு போகிறது அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கண்ணே பார்ப்போம் அவங்களையும் போய் சந்திக்கும் பாருங்கள் இவ்வளோ சிறிய மக்கள் அமர்ந்திருக்கிறாங்க பார்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு வெளியில் நின்றும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க யானை ரெடி பண்ணுறது மக்கள் வேலி ஓரங்களில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் எப்படின்ட்டு மாலை போட்டு கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் இந்த பெரிய யானைக்கு இந்த சின்ன ஒரு மாலையை போடுறாங்க ஆனால் இருந்தாலும் ரெடி பண்ணி எடுத்தோடனே அழகாக தான் இருக்குது இந்த யானை அவர் வந்து ஃபுல்லாக சிங்கள தலையை யானைக்கு பழக்கிருக்கிறார் சிங்கள தலை காய்ச்சி கொண்டிருக்கிறாரு இங்கே பாருங்க எப்படியாண்டு இவங்க வீடியோ எடுக்கிறது ரெடியாக உள்ளுக்குள்ளே போய் எப்படி இந்த புள்ள போய் முன்னே பயந்து போய் எடுக்கிறாவோ பரவாயில்ல எடுக்கட்டும் ஏன்னா நிறைய இன்றைக்கு ஃபுல்லாகவே டிக்டாக் யூடியூப் எல்லாத்துலேயும் நம்மளோட ஜானையாக தான் இருக்கீங்க எரிவிலூரில் ஜானை ஓகே வந்துட்டேன் விழாண்டா அது காலை தூக்குது தானே விழாண்டா காலை தூக்குது காலை தூக்குனா ஆல்ரெடியாக கீழே இறங்கி கொண்டிருக்கிறார் பாருங்க எப்படி அந்தளவுக்கு பழகி வச்சிருக்கிறாங்க விழா ஓகே எல்லாம் ரெடி இந்த பிள்ளை ஹெல்மெட் இருக்குதாம் தலைக்கு போகிறதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறா வேணாண்டா அந்த யானை சிரத்தினால் அடித்தாலும் அவள் வந்து ஹெல்மெட்டை போட்டுட்டு காப்பாற்றப்பட்டுருவா அவன் சொல்லி கொண்டிருக்கிறா பாருங்கள் மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்ட மக்கள் பாருங்க அவங்களோட ஃப்ரெண்டு வந்து போல் யானைக்கு உள்ளால் பூர்றதுக்கு 200 ரூபா படி வாங்குறாரு இடத்துல நல்ல ஒரு உழைப்புன்னு நினைக்கிறேன் பாருங்க ஓ ஃபோட்டோ எடுக்கிறாங்களா உள்ளே பூரில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உள்ளால் பூரத்துக்கு 200 ரூபாயாம் கட்டணம் இல்லாமல் ஃபோட்டோவில் எடுத்துக்கொள்ளலாம் யானையா இப்போ தானே பார்க்குறீங்க இன்றைக்கு தானே பார்க்குறீங்க எப்படி பெருசாக இருக்குதா நல்லா இருக்குதா கொஞ்சம் போடுறீங்களா சொல்லுங்களேன் ஓகே வாங்களா தம்பிகிட்ட கேட்டுருந்தோம் எப்படி இருக்குதாண்டு அவர் ரெண்டைக்கு தான் நான் பார்க்குறாராம் பெருசாக இருக்குதாம் இது பாருங்க பூந்து வராங்க இவ்வளோ பூந்து வரது பயப்பட்டு இந்த பிள்ளை
உள்ளே போய் பூந்து அவசரப்பட்டு திரும்ப வந்துட்டாவு, திரும்ப பூரப்புறாவு பாருங்கள். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்றாரு. ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஃபுல்லாக. பயமாக இருக்கு அதுக்குள்ளே பயமாக இருக்குது. ஆனால் உள்ளாலையும் பூரணும். ஓ போருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஹரி சரி, அவ்வளவுதான் 200 ரூபா. சரி அவ்வளோதான். அடுத்ததாக அங்கால பயந்து வைத்தாங்க. இங்கே பாருங்க. ஓமாம்மா இங்கே பாருங்க. வாங்க. ஓ ஆய் பாருங்க எப்படி ஒரு தரம் போகிறதுக்கு 200 ருபீஸ். ஓகே, தொட்டு பார்த்தாச்சு. 200 ரூபா. அடுத்த ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு. அப்போ பரவாயில்ல போல, இன்றைக்கி நல்ல ஒரு உழைப்பு கலெக்ஷனாக தான் இருக்குது. பாருங்க, தொட்டு பார்த்து அவ்வளோ கெதியாக வராங்க. வாங்க பாருங்க. ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்காரு இந்த பொடியன். உள்ளே பூரன்னு நினைச்சினாங்க, உள்ளே பூரில் ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்கிறாரு. பிள்ளைய தூக்கி பிடிச்சி நிற்கிறாரு. யானை அவுக்கப்புறம் தள்ளி போங்கன்னு சொல்லித்தாங்க. எதுக்கு நம்மளே போவோம், தள்ளிக்கொள்வோம். சரி, எல்லாரையும் போகட்டாம். மக்கள் எல்லோரும் எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. சரி, நீ யானை ஹாய் தம்பி வந்து இங்கே ஹாய் சொல்கிறாரு. இப்படி பார்த்து அம்மம்மா கீழே அதில் இல்லை, அங்கே முன்னுக்கு போய்க்கணும். அதுதான் இடம். கவனம் கொண்டு வயது ஒன்று நேரத்தில் கொண்டு விழுந்து ஆடிடுறாங்க. கொண்டு இதான் யானையை கொண்டு வந்த வாகனம். அப்படின்னு பாருங்கள். பிரபல யூடியூபர்ஸ் வந்திருக்கிறாங்க வலுகாமத்திலேருந்து. வணக்கம் சொல்கிறாங்க. எப்படி உங்களுக்கு நீங்கள் பிஜிஎம் போடுவீங்க எங்களுக்கு தெரியும். எப்படி உங்களுக்கு கேள்விப்பட்டீங்க? எப்படி கேள்விப்பட்டீங்க நீங்கள்? அதாங்க அதை உங்களுக்கு நாங்கள் அப்படி போட மாட்டோம், இப்படி தான் போடுவோம். எப்படி கேள்விப்பட்டீங்க யானை வருதுண்டு எங்களோட ஊரில்? பக்கத்து ஊரில் எப்படி ஓனர் வந்திருக்காரு விஷயம். அடுத்த புக்கிங் போய் கையில் பாருங்க, பேக்க பாருங்க, காசு பேக்காது, காசு பேக்க உண்மையிலே மன்னனாக இவர் கேமராமேன். நீங்கள் காட்டலையா? அப்பது கேமராமேன் பாருங்க, கையில் வச்சு கொள்றாரு. 12 லட்சம் ரூபாய்க்கு நடத்துறது என்ன? 12 லட்சம் ரூபாய்க்கு காணல் கொண்டாட ஒரு அரை மணி நேரம் நிற்கலாம். 12,50,000 நான் அந்த டிரான்ஸ்போர்ட் பார்க்கணுமே. டிரான்ஸ்போர்ட் காரங்க இடையில அது இதில் கேட்பான், வேண்டி கொடுக்கணும். ஆனால் நீங்களாம் சிறந்த நடிகர்கள் காட்டுறீங்களா? ஊருக்கு யானை கொண்டதே நாங்கள் எங்கிட்ட கேட்ட எப்படி தெரியும்? நீங்க கேட்ட எப்படி? இல்லை நீங்கள் எப்படி பொய்யுள்ள கூட இருந்தாலும் பரவாயில்ல, நன்றி. நீங்கள் எங்கட யானை பாகண்ட போய் கேளுங்க, நான் சொல்றதை மட்டும் யானை பாகண்ட போய் கேளுங்க. அவங்ககிட்ட அங்க என்ன போன் அடிக்கியா? எனக்கு சிங்களம் தெரியாடா, அதான் பிரச்சனை. சிங்களம் தெரியும், அதான் நீ கதைக்கு அவ்வளோ. இது சிங்களம் கூட இல்லை, அவன் யோசிப்பான். இப்ப திரும்ப பாலாட்டு அந்த உதாரணத்துக்கு பாலாட்டுமே பாலாட்டுனே எப்படி ஏடுவேன் தள்ளி போட்டு ஆண்டுதார் யானை பாகன். சரி நம்ம போவோம். என்ன வேலை இனி பார்க்க வேண்டிய வேலை பார்த்து அடுத்த ரோன் கொண்டு வந்தீங்களா? ரோன் கொண்டு வந்தா போட்டோ எடுக்கிற ரோட்டு புல்லா கொண்டு வருது. ரோனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண எங்கடா அட்மிட் பண்ணி உங்களோட ரோல் எடுத்தாங்களா? வாழ்த்துக்கள், நன்றி. நீங்க யாரு தம்பி? நீங்க எந்த யூடியூப் சேனல் தம்பி நீங்க? சரி, ஓகே பாய். தேவையில்ல. என்ன பேர்? 2 பேர் ரஜித். சரி ஓகே. அவர் பேர் ரஜித். இல்லை பேசிக்காரே, ஃபோன் நம்பர் பொண்ணு பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் போடுவோம். வாங்க பார்ப்போம். இங்கே நம்மளோட பிகே பிளாக் அண்ணன் எங்கேயோ பிகே பிளாக் எங்க? பிகே பிளாக்கோட கமராமேன் 2 பேர் தான். பிகே பிளாக்கோட ஹாய் தம்பி. யானை ஓடும், ஆனால் சரியில்லடா. இவரது கிட்ட வரவனாண்டு தான் எப்படி ஆகுது அது. இப்போ பார்க்கல, நீ வீடியோ எடுத்து வச்சு பாரு. இதை வை. சரி, பிகே வந்திருக்காரு. வணக்கம் நண்பர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நிறைய யூடியூபர்ஸாக தான் இருக்கீங்க. நாங்கள் இப்போ வந்த இடத்துல ஃபுல்லாக யூடியூபர்ஸாக தான் இருக்கீங்க. என்ன மாதிரி இந்த கருத்தில் இதில் உழைக்கிற காய்ச்சல் அரைவாசி காய்ச்சி யானைக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்களா? அவர் 200 ரூபா வாங்கினதா? 200 இதில் வாங்கிட்டு போட்டுட்டாரு. அதாவது கடைசி மட்டும் வாங்கி வாங்க. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. கடைசி மட்டும் அதை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதை வச்சு கொடுக்கல. இங்கே பாருங்க,
யானைக்கு உழைச்சதுக்கு எதுவும் போட்டிருக்கேன் புதுசாக சும்மா நீ பார்த்தீங்களா அங்கே வர அந்த கோட்டையில் பார்த்தீங்களா ஆய் நீங்கள் சொல்கிற விளக்கம் பிள்ளை சரி ஓகே பார்த்தீங்களா பரவாயில்ல அவரை கொஞ்சம் பிடிக்கும் அவரை பேட்டி எடுங்க சிங்களம் தெரியுமா உங்களுக்கு இல்லை சிங்களம் தெரியாது அதனால் அவங்க கிட்ட வந்தாங்க உங்களை தெரியும் அந்த கதைங்களை இந்த கடவுள் எனக்கு அதை பற்றி தெரியாது பின்னு ரெடி ஆகிறாரு ஹாய் 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 ஹலோ ஹலோ வாங்க 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 ஜூட்டிபர் வாங்க வணக்கம் எத்திரை கொண்டு வரேன் இல்லை இல்லை எப்படி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? யானை வந்து நேற்று இன்னைக்கு தம்பார்கள் வீடியோ எடுக்க சரி என்னன்னு சொன்னா யானை வந்துட்டு நாங்கள் ஊர்வலத்தை ஃபுல்லாக வீடியோ எடுத்தபடியா நேற்று எங்களுக்கு பெற முடியாமல் போயிட்டு ஓகே அதால வந்துட்டு 1:30 தான் யானை வந்தது ஸோ அதால வந்து நம்ம நைட் லேட் ஆயிட்டு ஸோ அதால வந்துட்டு இப்போ வந்து பார்க்க வந்திருக்கோம் ஸோ இனிதான் எங்கிட்ட வந்து அட்டாசம் வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு வீடியோ இது அப்லோட் பண்ணிட்டீங்களா இல்லை 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 அது வந்துட்டு இதில் இருக்குது ப்ரொசஸிங்கில் இருக்குது ப்ரொசஸிங்கில் ஸோ வந்துட்டு டுடே அரௌண்ட் 12 o'clock we can put the video. Okay. So wait and see. Wait and see and watch. Yeah. And like and subscribe, comment. Everything please. I have to do. Okay, thank you. Not only for me. அது எடுங்க 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 அவர் என்ன சொல்கிறாரு எடுங்க இல்லை அவர் சொல்லக்குள்ள நாங்கள் எடுக்கணும் எடுத்து முடிச்சு விடுவார் அவர் இப்போ முடிச்சு இப்போ தான் மந்திக்கார் அவர் எடுக்கட்டும் போகிறோம் அவர் ஃபுட்டேஜ் கிடைக்கலாட்டி போகிற கஷ்டம் நம்ம கொடுக்கணும் போகிறோம் பல ஓட்டைகள் இருக்கு பார்த்தீங்களா இல்லை அது கக்கா வரது வச்சுக்க நண்பன் என்னத்துக்கு எந்த வழியாக கல்கா போகும் இல்லை இல்லை சாரி அது பாலை வழியில் எடுத்து விடுறதுக்கு நண்பன் பால் எடுத்து விடுறது எந்த வழி ஓட்டை என்னதுக்கு யானை பெண் வரதுக்கு அதுக்கு இல்லை நீங்கள் அப்படி நீங்கள் யோசிக்க கூடாது இந்த எல்லாத்தையும் கலெக்டர் வாங்க போவோம் தள்ளி போவோம் நம்ம சேஃப்டி இல்லை இனி நம்ம போவோம் ரோட்டுக்கு போவோம் எப்படி தம்பி யானை எப்படி பார்த்துனீங்களா ரெண்டு தானே பார்த்துக்கல யானே கிட்ட நின்று நான் பார்க்கல இன்னும் இல்லை ஏன் விட்ற கூட கூட ஒருத்தர் தம்பி எப்படி யானை ரெண்டு தானே பார்த்துக்கல நேரில் கதிராமத்து போகல அதுக்கு முதல் இப்போ பார்க்கிங்க எப்படி இருக்கு யானை ஆ டேய் அவனோட கதை கேட்டேன்டா நீ சொல்கிற நான் சொன்னேன் இந்த ஆர்ஜே இவங்கள கேஜே சிவாவும் சேர்ந்தானண்டா இந்த பிள்ளைகளையும் கெடுத்து விட்றான் இல்லை நல்ல கதைக்கு வந்த பொடியில கெடுத்து விட்றான் பரவாயில்ல எப்படி இருந்தது நல்லா இருந்தா யானை வடிவா இருந்ததா அழகா இருந்தா என்ன கலர்ல இருக்கு கருப்பு கலர் ஆட்டோ கலர் ஆட்டோ ஓகே ஓகே தம்பி ஒரு ஆள் ஒட்டி தராரு வெக்கம் போல என்னடா வெக்கமா சட்டத்தின்படி உங்களை இத்தனை மாதம் உள்ள ஓடுகிறோம் இப்படி சரி சரி எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க ஓடுறதுக்கு யானை ரெடி ஆகிட்டு போகிறதுக்கு நம்ம போய்த்து நீ அங்கேருந்து எங்கே அவங்களோட வீட்டை வந்து தொடருவோம் வீடியோ என்ன தம்பி எல்லாரும் பின்னுக்கு போவாங்கடா பின்னுக்கு அப்படியே காலையில் இப்படி வச்சிருக்க மாட்டா சரி தள்ளி கொண்டு விடுவேன் சிரிச்சமா அதான் என்னடா எடுப்போம் என்னடா எடுப்போம் என்னடுமா சொல்லுங்க நம்ம சரியா பாருங்க யானையை பார்க்கறதுக்காக எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க இதுவங்க கோடைமட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க பாருங்க எவ்வளோ தூரம் இருந்து வந்திருக்காங்க யானை வருது என்ற ஒரு பாட்டு திக்கமான இப்போ பாருங்க யானையோட சேர்த்து ஒரு யானை வருது வலிய போட்டுக்கடா அதான் யானை போகுது பின்னால வாங்கடா டேய் பின்னால வாங்கடா அப்படிதான் போகணும் இப்போ அது மதம் பிடிச்சி தெரியல இப்போ ரெண்டு அதான் மதம் பிடிச்சா முன்னுக்கு ஓடணும் பின்னுக்கு வந்துடக்கூடாது இங்கே பாருங்க எப்படி போகுது மக்கள் இங்கே பாருங்க இவ்வளோ மக்கள் பின்னால் வந்தோடனே ட்ரோன் கேமரா எடுத்துட்டு ட்ரோன் ஷாட் ட்ரோன் அங்கே கிடைக்க இதுக்குள்ள பேக்கில் சரி நாங்கள் எப்படியும் கோயிலுக்கு போகிறது கிடையாது ட்ரோன் ஷாட் வந்து போடுவோம் உங்களுக்காக ஏன்னா 10 மணிக்கு மடப்பட்டின்றவங்க சரியா 10 இப்போ தான் 10 இப்போ தான் 10 மணியா இருக்கு தம்பி நம்மளை பற்றி ஒரு நல்ல விதமாக சொல்லி போகிறாரு ஓகே கட்டாயம் நல்ல விதமாக சொல்கிறீங்களா இல்லை அப்படி சொல்கிறீங்களா அப்படியா ஓகே நம்ம இதோட கட் பண்ணுவோம் யோசிக்க நீங்கள் என்ன எடுக்க போறீங்களா கட் பண்ணதை வாங்க அப்படி யானை நம்ம மடப்பட்டி இருக்கிற இடத்துக்கு மட்டும் போவோம் நம்ம அப்படியே போய் அந்த யானை ஸ்டெப் ஆயிடுது இல்லை அது கொஞ்சம் பிரேக் அடிச்சுக்காங்க மக்கள் பார்வைக்காக பிரேக் அடிச்சிக்கா நண்பன் பிரேக் அடிச்சுக்காங்க பார்க்கல இன்னைக்கு இப்போ யானை பார்க்கணும் 100 ரூபா படி உழைப்பார் சார் அதுவும் உழைப்பாருப்பா அங்கே வாகனங்கள் நிறைய அடே இங்கே நம்மளோட கார் வர கிடக்காப்பா ஒரு நைச்சுருமாக்கும் ஆமாம் வாகனங்களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த டைமிலே பைலா ரைட்டா போ பைலா நேம பைலா அவர் அந்த ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த பெரிய யானைக்கு இந்த ஒரு சின்ன ஒரு கம்பை வச்சு அடக்குறாரு அதுதான் அந்த யானையிட ஓகே எல்லோரும் போங்க வழியில் போங்க தள்ளி போங்கன்ட்டு திறத்துறாங்க ஏன்னா யானை வந்து எந்த நேரத்தில் மதம் பிடிக்கும் எந்த நேரத்தில் நல்லா இருக்குமென்று நம்ம சொல்ல இல்லாது இங்கே பாருங்க வீடியோ கோட்லலாம் காட்டி கொண்டிருக்கிறாங்க யானையை இப்படியே பார்த்தீங்கடா இங்கே நம்மளோட தம்பியாகல என்ன ஜூஸ் தரப்பறில்ல இல்லை க்ரீம் பாடா என்னடா க்ரீம் இந்த டைமில் க்ரீம் போட்டு வெள்ளை ஆகணுமா இனி இதை சொல்ல நல்லா இருக்குண்டா உண்மையாக தான் இங்கே பாருங்க யூடியூபர்ஸ் மாறினா கூட கல்லணில் ஆண்டுறாங்க பார்த்தீங்களா
ஆ இப்போ இல்லை இப்போ என்னன்னா நீங்கள் வந்து கார் வச்சிருக்கீங்களா தானே அதான் அது நாங்கள் யூடியூப் தொடங்கும் போதில் கார் எடுத்து 2000 எடுத்தீங்க 2022 கார் எடுத்து நாங்கள் இப்போ தான் அப்போ எங்களுக்கு ஒரு டவுட் வந்து நீங்கள் யூடியூப் திறந்தவரா நீங்கள் எடுத்திருக்கிறது இல்லை பாருங்க கிட்ட போய் பாருங்க எவ்வளோ காக்கா இருக்கின்றதில்ல யூடியூப் வருமானத்தில் கார் எடுத்து எங்கட குச்சி கேமராமேன் இவர் பாருங்க ஆர்ஜி இவர் எங்கட முதல் தடவையில கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் இவரோட இவ்வளவு நாளா இப்படி தெரியுறீங்க எப்படி வேலைண்ணே என்ன செய்யற நன்றி கஸ்தூரி மனது வாத்தியா இதை தான் சொன்னேன் நான் அப்பி யானையை பார்க்க வந்தாங்க மேபி இந்த யூடியூபர்ஸை பார்க்க வந்த டீமாவும் இருக்கலாம் இல்லை இவன் ஆர்ஜே வந்திருக்கீங்க கேஜே வந்தீங்கடா உடனடியாக 2 பேரும் பிரபலமான கலிஞ்சால பிரசாந்த் வந்திருக்காரு அவரெல்லாம் அவர் அங்கே குக்கிங் சேனல்ல ஒரு ஆள் வேற பேர் சரியா தம்பி சரியா ஞாபகம் இல்லாம ஜாசு அவரும் வந்திருக்கிறாரு பாருங்க யாரு இவர் தான் பிகே கேமராமேன் இவர் தான் இந்த பாருங்க இது பிகே கூட கேமராமேன் இவர் பாருங்க நாங்க எல்லாரும் உங்களை அறிமுகப்படுத்துறோம் சரி நாங்க போறோம் சரியா வாங்க சந்திப்போம் அதேண்டா யானையை பார்க்கறதுக்கு நம்ம ஐயா வந்திருக்காரு அங்கே வந்திருக்காரு என்ன மாதிரி யானை எப்படி அப்படி மூவ்ன்றது அவங்கள கூப்பிடு அலாதியாரியா அலாதியாரி என்ன கலர் அது என்ன கலர் கருப்பு கருப்பா இந்த சிவப்பா தெரியுது உட போட்டதுக்கு இப்போ எப்படி நீங்க இப்போ யானையை பார்க்க தானே வந்த இல்லை சும்மா வந்த இல்லை நான் அந்த பூஜை மடப்படி எடுக்கிறது இடத்துக்கு உங்களோட பூஜானா அது இல்லை உங்களோட மனுஷரே இல்லை எங்கட ஓ சரி அவங்க போகணுமா போங்க இந்த தரம் தான் எரிவில் எடுத்திருக்கிறாங்க யானை எவ்வளவு தரம் நம்ம கண்ணையம்மன் கோயில் திறந்து தெரிஞ்சிருந்தாலும் இந்த தரம் மிகவும் பிரசித்தி பெற்ற மாதிரி ஒரு 2025 வடுபட்டுருக்கு இதுக்கு முதல் எடுத்தீங்களா உங்களோட வயசுக்கு இதுக்கு முதல் நான் இந்த வயதுக்கு நான் காணவில்லை இந்த சரியாக வந்திருக்காங்களே இங்கே பார்த்தோம்னா நம்மட ஹாய் உள்ள ஹலோ மஞ்சள் குருவியாக வந்திருக்கிறாங்க மஞ்சள் கலரில் வந்து வெமிலியா அதில் வந்திருக்காங்க அவங்கள வலிக்கிட்டு அவங்களெல்லாம் போய் நம்ம வீடியோ எடுப்போம் எல்லாரும் வீடியோ எடுப்போம் என்ன இந்த வருஷம் இவ்வளோ மக்களை காண்றீங்க எப்படி உங்களோட மனசில் எப்படி சந்தோஷம் நிறைய செல்வம் மாறி உண்மைக்குமே இப்படி ஒவ்வொரு வருஷம் இருக்கணும் இது ஆளாதியாரிக்கும் ஓகே உங்களோட பொன்னான நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி சந்திப்போம் வரையும் இல்லைண்ணே நீங்கள் அந்த அங்கே வேலையிற இன்னும் சொன்னவனா என்ன ரெடி இல்லையா காலையில் ரெடியாலே சரியா ஓகே நம்ம உள்ளே போவோம் சரி இது நம்மளோட மடப்பட்டி எடுக்கிற வீடு எங்களை தனு நிற்காராப்பா முன்னுக்கு தனு நிற்கார் பாருங்க மாப்பிள்ளை தனு நிற்காரு இவர் எங்கே போனாலும் நிற்காரு உள்ளே நிற்காரு எல்லா இடத்தையும் நிற்காரு மீண்டும் அவர் நிற்காரு எங்கே போனாலும் அவர் இந்த நம்மளோட சேனலுக்கண்டே அவர் ஒதுக்கிருக்கு இதில் பார்த்தா நாங்கள் கண்டங்குடி மாமா கண்டங்குடி இந்த என்ன மாமா இந்த குடிக்கு வந்திருக்கீங்க நம்மட குடி கண்டங்குடி இந்த இங்கே பூஜைக்கு வந்திருக்கீங்க எப்படி சொந்தமா தெரிஞ்ச பாட்டியா யானையை பார்க்க வந்ததா இதை பார்த்துட்டு போய் நம்ம இதுக்கு பிறகு எப்படி சிறப்பாக செய்யணும் யானையை பார்த்து சந்தோஷம் தானே நீங்கள் எத்தனை கதிராமத்தில் கண்டிப்பீங்க அப்போ இங்கே காணக்குள்ள உங்களுக்கு எப்படி நம்மளோட ஊருக்குள்ளே காணக்குள்ள மாமா கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்காங்க மக்களுக்கு இவ்வளவு மக்கள் இப்ப யானையை பாக்குறது வந்திருக்கிறாங்க இது ஒரு மன மகிழ்ச்சியா இருக்குதா உங்களோட வயசுக்கு இதுதான் நான் முதல் தரம் இங்க கொண்டது இதுதான் முதல் தரம் அப்ப இவங்களுக்கு இந்த குடிக்கு தான் பெருமை சேரும் எரிவில் ஊருக்குள்ளே யானையை கொண்டு சேர்த்த குடி வந்து வணிக்குனா குடிக்கு தான் இந்த பெருமை சேருது இதுக்கு போற யாரு கொண்டு வந்தாலும் இவங்க அமஸ்டா கொண்டு வந்தாலும் பேர் வரும் ஓ மாமா அப்ப நம்ம இதுக்கு போற நம்ம குடி பூசையில சந்திப்போம் மாமா ஓகே மாமா உள்ள போயிட்டு வரோம் ஓகே வாங்க இப்படி வாங்க எல்லாரையும் காட்டுங்க இல்லை நம்ம ஜெகதாஷ் மாமாவும் இந்த குடி தான் பணிக்குனா குடி தான் நானா பாருங்க இதோட வந்திருக்காரு ரவுசரோட வந்திருக்காரு வினு உள்ள நிற்காரு என்ன வினு என்ன எல்லாம் சரியா உள்ள வரா வாங்க உள்ள போய் எடுப்போம் பிள்ளையில எல்லாம் எடுக்கல ஒன்று கெஜிலானே இல்லை உங்கள்கிட்ட கேட்க தானே நீங்கள் அப்படியெல்லாம் இல்லைண்ணா எல்லாரும் கிளவிட்டு இருக்குது எல்லாரும் எடுக்கும் எல்லாரும் நம்மளோட ஊரை சிறப்பை நம்ம தான் பழிக்கொண்டு காட்டணும். ஸோ அதனால எல்லாருக்கும் வந்து பெர்மிஷன் இருக்குது. எந்த ஒரு தடையும் இல்லாம நம்ம வீடியோ எடுத்து நம்ம ஏரியாவை நம்ம சிறப்பிக்கணும். எந்த யூடியூபர்ஸ் இருந்தாலும் எரிவில் அடிக்க போறாங்க. எந்த யூடியூபர்ஸ் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம ஊர பெருமையை நம்ம கொண்டு சேர்க்கணும். பரிசோக்கணும். உலகத்துக்கு எப்படி கொண்டு சேர்க்க முடியும் அந்த அளவுக்கு கொண்டு சேர்க்க முடியும். ஆனா இன்றைக்கு பார்த்தோம்னா ஃபேஸ்புக்ல இருந்து டிக்டாக்ல இருந்து எல்லாமே நம்ம எரிவில் யானை தான். ட்ரெண்டிங் நம்பர் 1ல எரிவில் யானை தான். இதான் தேவை நம்மளுக்கு. கட்டாயமாக நம்ம இப்ப வந்திருக்கிற புள்ளை எல்லாம் காட்டுவோம். வாங்க
எல்லாரும் சோடா குடிச்சு கொண்டிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு சோடா தருவாங்களா? இல்லை இந்த புள்ளி எடுங்க அப்படி சோடா குடிச்சு கொண்டிருக்கிறாவு. இங்கே வடிவா வெளிக்கிட்டு வந்திருக்காவு. அந்த சேஸ் சொல்லியிருக்கிறாவு. பிரபல மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இல்லை பிரபல மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன அவவே அவவுக்கு போட்டிருக்காவு மேக்கப் பாருங்க எப்படி அழகா பளிச்சுன்னு தெரியுது. கண்டுபிடிச்சு சொல்கிறீங்களா? உங்களோட குடி பூசா அண்டைக்கு எத்தனை பேருக்கு இன்றைக்கி மேக்கப் போட்டு விட்டீங்க? என்ன 2 பேருக்கு தானா? அக்காவுக்குமா? ஓகே அழகா இருக்குது உண்மையா மினிமின் இருக்குது. ஓகே வெல்கம் பிள்ளையோட நம்ம நிறைய கதைகள் என்னடா வந்து இது நம்ம திருமண வீடு இல்லை அதனால் நம்ம கூட கதைச்சு கொள்ளல எல்லாரையும் காட்டிட்டு அப்படி போவோம் சரியா? மாமாவோட மகன் வந்த போல இந்த யூகேலேருந்து வந்திருக்காரு நினைக்கிறேன். என்ன மாமா இந்த இதுக்காக வந்திருக்காரு பூசைக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது அவர் வந்து தரணும்? ஹாப்பியாக இருந்தேன். இப்போ இந்த யானை எடுத்துருக்கீங்க இது உங்களோட எல்லாரும் சேர்ந்த ஐடியாவா? எல்லாம் பள்ளிக்கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்த ஐடியா எல்லாம் சேர்ந்து எவ்வளோ முடிஞ்சு யானை? அது இவ்வளோ வந்து மொத்தமாக அமௌண்ட் சரியில்லை ஆனால் இருந்தாலும் நீங்கள் அந்த சிறப்பு செஞ்சது எரிவில் ஊருக்கு பெருமையாக இருக்கேனே. ஆமாம் இவ்வளோ இன்றைக்கு நிறைய மக்கள் சேர்ந்துருக்கிறாங்க. எப்படி இருக்கு உங்களோட கூடிய தவிர வேறு இவ்வளோ கூடி வந்திருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த தருணம்? நல்ல பெருமையாக இருக்குது எங்களுக்கு. பெருமையாக இருக்குது கட்டாயமாக. இதே போல் அடுத்த வருஷம் நீங்கள் இன்னும் 2 யானை வரைக்கும் எங்களோட ஊருக்கு பெருமை சேர்க்கணுமா? நிச்சயமா சரி மாமா சந்திப்போமா? நன்றி. ஓகே நம்ம பிள்ளைகளை அடுத்தாச்சு அடுத்தது அப்படி போவோம் வெளியில் போவோம். எத்தனை மணிக்கு மாமா எத்தனை மணிக்கு எடுப்பீங்க? இப்போ 10:45 எடுப்போம். காலை நேற்றுலேருந்து 8 மணின்றாங்க 9 மணின்றாங்க இப்போ 10ன்றாங்க 11 மக்களும் வர வேண்டி வந்தா நீ கட்டாயமாக இப்போ எல்லாம் வந்துட்டாங்க. சரி நீ எடுக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் தம்பி எங்கே இப்போ ஆளை காணல? ஓந்தாங்கி மரத்துக்கு போயிருக்கிறாரு. சரி மாமா சந்திப்போமா? சரி பிள்ளைகள் நம்மட மெதுவாக காட்டுங்க. குச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அழகழகான பிள்ளைகளை காட்டுவோம் நாங்கள். இந்த முறை ஃபுல்லாகவே கோயில் எல்லாம் நிறைய மேக்கப் போட்டுட்டு வாருங்கள் பிள்ளைகள் பளிச்சுன்னு இருக்குங்கள். என்ன பார்க்குறதுக்கு கண்கொள்ளா வர்ணத்தில் இந்த கோயில் டைம்லாம் சீசன் டைம்லாம் இந்த அழகாக அந்த பாரம்பரியமாக பார்ப்பீங்க சாரிகள் கட்டாயமாக அது மட்டும் இல்லாமல் பாவாடை தாவணி எல்லாம். சரி உள்ள வெளியில் போவோம் நம்ம பேருக்கு சரியான. சரி இவர் தான் வந்து இந்த யானை எடுத்ததுக்கு முன்னோடியாக திகழ்கிற இவர் தானா? எப்படி உங்களோட கூடி தான் இந்த யானை எடுத்துருக்கு முதலாக எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்தது? ஐடியா வந்தது இப்படி தானே எல்லா கோயில்களுக்கும் வந்து எல்லாரும் யானை எடுக்காங்க. இப்போ நம்ம ஊருக்கு ஒரு முதலாவது பூசைக்கு பிள்ளையாரை கொண்டு போவோம்ன்ற ஒரு முடிவில் கட்டாயமா இவங்க யானை கண்டு பார்க்கல பிள்ளையார் கண்டு பார்த்துருக்காங்க. ஆமாம் நான் பிள்ளையார் யானை இதை மென்ஷன் பண்ணல பிள்ளையார் முழுமுதல் கடவுள் முழுமுதல் கடவுளை முதலாவதாக எடுத்து ஆரம்பிச்சா சிறப்பு அமையும். என்ன உண்மையிலே உங்களோட ஊர் உங்களோட குடி மட்டும் இல்லாமல் நிறைய குடி மக்கள் இந்த திரண்டிருக்கு இன்றைக்கு. அதாவது எங்கட நாங்கள் குடிமக்கள் மட்டும் பார்க்கல ஊர் நமது ஊர் எரிவில்ன்ற இதைத்தான் நாங்கள் மென்ஷன் பண்ணி. நிச்சயமாக நான் என்னடா கேட்க வந்தேன் இன்றைக்கு நிறைய பேர் வந்திருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? இது பெரிய சந்தோஷமா இருக்குது. மிச்ச சந்தோஷமா சொல்லலாம் என்ன சொல்லலாம் சந்தோஷம். ஆனால் நீங்கள் போன தமிழில் பார்த்து கொண்ட கேள்வி என்னட்டு சொன்னால் கொஞ்சம் தெரியும் தானே. இப்போ கொஞ்சம் எல்லாரும் கால் பண்ணி நம்ம குரூப் வெளிநாட்டு உறவுகள் கொஞ்சம் இதஞ்சு கொண்டிருக்கு அதனால கொஞ்சம் இதஞ்சு கொண்டிருக்கேன். சாரி இல்லை பரவாயில்ல நம்ம இன்னொரு போட்டியில் சந்திப்போம். ஓகே நன்றி. ஓகே 2 மேளதார ஆக்களும் 2 பேர் நாதஸ்வரம் வாசிக்கிறது வந்திருக்கிறாங்க. இவங்க ஹெட்டன்லேருந்து வந்திருக்காங்களா வந்து ஏற்கனவே நம்ம காய்ச்சல் நம்ம பாருங்க. உள்ளேருந்து அந்த மடப்பட்டியை எடுத்து தூக்கிட்டு வராங்க. வடிவேல் ஐயாவும் இந்த குடியாக தான் இருக்கிறானே. அவரும் இவர் பிரபல குருக்கள் ஐயா வடிவேல் ஐயா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அவர் ஜோதிடத்திலும் சரி எமது ஊரில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொள்வார். அதாவது கோயில்களுக்கு முதலாக நின்று அவர் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ இது வந்து கல்யாண வீட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க நம்மளோட வீடியோக்களில் இப்படி தான் வெள்ளை பிடித்து கூட்டிட்டு வர வளமை. அந்த வளமைக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கும் அதே வளமையை மாறாமல் பழமையை அப்படியே கொண்டு வராங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னுக்கு ஒரு அண்ணன் மேலுக்கு பிடிச்சி கொண்டு வராரு. பின்னுக்கு அந்த பெட்டி இங்கால முட்டி நிறைகுடம் விளக்குகள் பூஜைக்கு ஏற்ற பொருட்கள் அதை அம்மனுக்குரிய பட்டு சாரிகள் பட்டு வேட்டி எடுக்க மாட்டாங்க. இப்படியே படையலுக்குரிய எல்லா பொருட்களும் எடுத்துக்கிறாங்க. பூஜை பொருட்கள் அவ்வளவுமே போய்கொண்டிருக்குது. இந்த பெட்டி எல்லாம் போய்கொண்டிருக்குது. இதுக்கு பிறகு போயிட்டு இந்த பெட்டியிலிருந்து பிரித்து தான் எடுத்து பூஜைக்கு படைப்பாங்க. படைச்சி முடிய அந்த பூஜை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி மட்டும் முடியும் நினைக்கிறேன். ஆமாம் இனிதே வந்து அந்த மடப்பட்டிக்குள்ளே இருக்கிற சாமான்லாம் பிரித்து எடுத்து கண்ணை தாக்கி படைச்சி அந்த பூஜையானது வந்து இனிதே நிறைவேறும் 2:30 மணிக்கு 2:30 மணி போல்.
பாருங்கள் எவ்வளோ மக்கள் இதுக்கு வந்திருக்கிறாங்கன்ட்டு. நாங்கள் என்னடா இனி கோயிலுக்கு பக்கத்தில் போய் ட்ரோன் ஷாட் போட்டு எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமென்னு நினைக்கின்றேன். ஏன்னா முன்னுக்கு இல்லை எல்லாரையும் எடுங்க, எல்லாரையும் எடுத்துக்கிட்டு நம்ம போவோம். ஏன்னா இவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க பாருங்கள். இதுக்கு அடுத்ததாக இரவைக்கும் ஒரு பூஜை ஒன்று இருக்குது. அது வந்து மயிலாட்டம் கோயிலாட்டம் எடுக்கிறாங்களாம். அதையும் நாங்கள் உங்களுக்கு கவர் பண்ணி போட காத்து கொண்டிருக்கிறோம். அதையும் பாருங்கள். இப்போ வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து பண்ணி வச்சா மாத்திரம் தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடக்குன்னு நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கணும். அதுக்காக நாங்கள் இதை நிகழ்வுகள் எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து தந்து கொண்டிருக்கோம். வாங்க போம். எமது ஊரில் கண்ணையம்மன் கோயிலுக்காக யூகேலேருந்து தம்பி வந்திருக்கிறாரு. எப்படி இவர் வந்து கட்டாலேருந்து வந்திருக்காரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல சுகம். எப்படி தம்பி என்ன சர்ப்ரைஸாக வந்தாமன்ற ஒரு கதை உண்டு போதுமாண்ணா? சர்ப்ரைஸ் தானே. யாருக்கு சர்ப்ரைஸ்? அப்பாவுக்கு அம்மாவுக்கா? எல்லாருக்கும் சர்ப்ரைஸ். இந்த தரம் தான். இப்போ நிறைய எத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி வந்திருக்கீங்க கோயிலுக்கு? 7 வருஷத்துக்கு பிறகு. 7 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்கீங்க? நம்ம ஊரை பார்க்கல எல்லாம் வித்தியாசமாக போச்சு. வித்தியாசம் மாதிரி தானே. இப்போ நீங்கள் இப்போ இந்த இதில் உங்களோட குடி பூசை என்ன? உழைப்பொடி உலகி போடி உங்களோட பிரமாண்டமாக செய்வாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இது அப்பாட குடி பூசைன்னு யானை இறக்கிக்காங்க. இதை எப்படி இருக்கு உங்களை பார்க்குறதுக்கு? எல்லாம் புது அனுபவமாக இருக்குது எல்லாம். உண்மையாவா? இல்லை இப்போ நம்ம ஏற்கனவே கதிராமத்து போய்க்கிங்கண்ணே. கண்டிப்பாக. கதிராமத்தில் முதல் தரம் ஜானியில் இறக்கி செய்கிறாங்க. நல்லா இருக்கு. நல்லா தானே. சிறப்பாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் மக்களை கண்டிருப்பீங்க. நிறைய பிள்ளைகளை இப்போ சின்ன பிள்ளைகளை கண்டிருப்பீங்க. இப்போ வெளியே பிள்ளைகளா இருந்தீங்க எல்லாரையும். உண்மையிலே நாங்கள் மாறல, பிள்ளைகளை மாறி போச்சு. பிள்ளைகளை மாறுது உண்மையுமே. எப்போ திரும்ப என்ன வெக்கேஷன் எத்தனை நாள்? 26ஆம் தேதி போயிடுவேன். 3 வீக்ஸ்லாம் வந்துடுவேன். 3 வீக்ஸ் மட்டுமே. ஓகே தம்பி, நன்றி. இங்கே வாங்க விதுவை பார்ப்போம். விது இல்லை விது வந்திருக்காரு. வரை திருமணத்துக்காக வேண்டி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க. இல்லை தம்பி எப்படி இருக்கு நம்மளோட கோயில்? பரவாயில்ல. நீங்கள் ஒவ்வொரு முறையும் வார நீங்கள் எங்களுக்கு எல்லாம் பழமை மாதிரி தான் இருக்கீங்க. அதனால் நாங்கள் வித்தியாசமாக உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது இல்லை. யானை இறக்கிருக்கோம் இந்த முறை எப்படி இருக்குது? புதுசாக இருக்கிறேன். இந்த வருஷம் புதுசாக இருக்குது. தம்பி என்ன பெத்தாங்குடி என்ன பெத்தாங்குடி மக்கள் என்ன இறக்குற ஐடியா தெரியல. இன்னைக்கு மதியம் தான் தெரியுது. எப்போ நாளைக்கா பூஜை? நாளைக்கு நைட்டு. இன்றைக்கு நைட்டுக்கா? கோலாட்டம் மயிலாட்டம் இருக்குது. எப்படி இவர் குடி என்றாரு. ஆனால் அந்த குடியில் நடக்கிற எந்த நிகழ்வும் இவருக்கு தெரியுது இல்லை. சரி பரவாயில்ல, நன்றி. ஓகே, இப்போ பாதையோட சொன்ன நானும் இப்போ தான் இடையில வந்து இணைஞ்சிருக்கேன். இடையில வந்து இணைஞ்ச வடிவா இப்போ ஜானியோட பாதையோட சொன்ன ஜானியோட நாங்கள் வாரம் இருந்தாலும் பரவாயில்ல. இது முதல் முறையாக ஜானி ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்கு. அனைத்து மக்களாலையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ரவுராஜ் என்னென்று சொன்னால் இப்போ எரிவில் கிராமத்தில் முதலாக, அதாவது எரிவில் கிராமத்தில் முதலாக தற்பொழுது பிள்ளையார், அதாவது எங்களது முதல் கடவுள் தான் பிள்ளையார் அவர்களை நாங்கள் மனதில் நினைத்து அவரை ஊர்வலமாக தற்பொழுது கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பெருமையானது எரிவில் கிராமத்துக்கே சேரும். எங்களது குடி என்பதுக்கு இணங்க அனைத்து குடிமக்களையும் சார்ந்ததாக கருதப்படும். இதில் அனைவரும் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பிக்க வேண்டும் என்பதை எனது பாருங்க. மக்கள் எல்லாம் மாடியில இருந்து எல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க. வீட்டு மாடியில மக்கள்லாம் வந்து, அதாவது வந்து இந்த வருடம் வந்து கண்ணைக்கு வந்து இந்த வருடம் மாட்டுன்னு இந்த வருடம் தான் எடுத்திருந்து முதல் முறையாக வந்து ஜானை ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயம் இது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட பிகே பிளாக் வந்து நிற்கிது. யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னமா இப்போ நல்லபடியாக பாருங்க. ஜானை இந்த அழகான முறையிலான தண்ணி குடிக்குது. அழகான முறையிலான வாய்க்குள்ள பைப்பை வச்சு அழகான முறையிலான தண்ணி குடிக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். ஓகே, இருந்தாலும் ஜானைக்கு தண்ணி காணும் அப்படின்னு சொல்லிட்டு பைப்பை கீழே விட்டுது. ஓகே பாப்பா, மேல வாத்தியங்களோட வெடிமட்டம் குளத்தில் அவங்க மேல வாத்தியங்களோட அழகான முறையிலான மடப்படி எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. எரிவில் பணிக்கிணர்குடி மக்களானது மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்று கொண்டிருக்குது. ஆமாம், அந்த பணிக்கிணர்குடி மக்கள் என்றதை தாண்டி நிறைய பேர் இந்த புதுசாக யானை வந்து இங்கே வந்ததால நிறைய குடிமக்கள் சார்ந்த மக்கள் எல்லாம் வந்து விட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்டி கல்முனையில இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல. என்ன ஊர் திருவிழான்றாலே வந்து எல்லா ஊர்லேயும் இருந்து வெளிநாட்டிலிருந்து அயல் கிராமத்திலிருந்து எல்லாரும் வந்துடுவாங்க. இருந்தாலும் பணிக்கிணர்குடி என்றால் கடும் பெருமை தான். முதல் முறையாக நடத்தப்படுகின்ற பூசை, அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்த பூசைகள் நடைபெறும்.
ஆடலும் பாடலும் சிறப்பான முறையில் இடம்பெற்றிருக்கு. நம்ம ஆடலும் பாடணும். ஜான் ஆடையிலே ஜான் ஆடணும். ஜான் ஆடினா தான் எங்களை நல்லா இருக்கும். ஜான் ஆடணும். குஷியா ஜான் ஆடணும். யானை கொஞ்சம் களைப்பாரிங்க போல இருந்தாலும் பரவாயில்ல. ஜான பாகன் வந்து ஜான பாகண்ட கைக்குள்ள வந்து ஜானை இருக்கணும் தான். பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து என்னன்னு சொல்றேன், ஏற்கனவே மீண்டும் சொன்ன மாதிரி தான் புதுசாக இறங்கினபடியாவே வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. இது வந்து கீவேர்ட் டேபிள் கொஞ்சம் வெக்கப்பட்டுதாவும் பிரச்சனை இல்லை. இப்படியே போய் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து பாட்டா ஓட்டு வந்திருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து பாட்டா ஓட்டு வரல. இப்போ நடந்து வர டைமில் வந்து எல்லாருக்கும் சுடுவது, வெயில் சூடு. இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடும் வெயில் சூடாக இருக்கு. அதே போல வந்து எல்லாரும் கடும் விமர்சையாக வந்து ஜான ஊர்வலத்தை பார்க்கறதுக்காக எரியில் பணிக்கிராவடி மக்கள் ஊர்வலத்தை பார்க்கறதா எல்லாரும் வந்து ஆரவாரமாக ரோட்டில் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ விளங்கும். நம்ம எரியில் கிராமம் வந்து ஃபுல்லாக நம்ம இந்த ரோட்டில் தான் வந்து ஃபுல்லாக நிற்கிது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக விளங்கும். ஆமாம், இந்த முறை யூடியூபர்ஸ் மாறு கூட வந்து கூட அவர் வந்து அப்படி வரணும். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா எரிவில் கிராமம் வந்து எரிவில் தான் நிற்குது. மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட நிழல் ஸ்டுடியோ சார்பாகவும் குஜிஎஸ் டீம் சார்பாகவும் ரோன் கேமரா வந்து நாங்கள் இந்த முறை வந்து எல்லா இடத்தையும் ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்க வரோம். கிட்டத்தட்ட எரிவில் கிராமமே வந்து இங்க திரண்டு நிக்குது இந்த யானை ஊர்வலத்தை பாக்குறதுக்கு. எரிவில் கிராமமே வந்து நிக்கு. ஆமா, நிழல் ஸ்டுடியோ சார்பாக நம்ம தனேஷ் அவர்கள் வந்து ரோன் அனுப்பி கொண்டிருக்காரு. இந்த ரோன் சொட்டுலாம் தவறாம பாருங்க. இல்ல இல்ல அந்த வழியில மோப்பால நம்ம வரணும். நம்ம மோப்பாலை போவோம். இந்த சடத்தை மீன் கொஞ்சம் எல்லாத்தையும் காட்டி போமே பிகே. இப்போ யானையை மட்டுமே காட்டினா நம்ம வீவர்ஸ் வந்து போர் அடிச்சு போயிடும். மக்களையும் காட்டுவோம். கலர் கலரா இப்பதான் ட்ரெடிஷனலா வருவாங்க. கட்டாயம் இந்த ஆலய திருவிழா டைம்ல மாத்திரம் தான் இவ்வாறு வந்து நம்ம கட்டாயம் அந்த என்னன்னு சொல்றது பாப்போம். இந்த ஆலய திருவிழா டைம்ல அந்த யுவதிகளை வந்து அழகாக எவ்வளவு சனம் பரிமாற்றத்தை பொறுத்து பார்ப்போம். அதோட சேர்த்து இன்னும் சுவாரஸ்யங்களான வீடியோகளை உங்களை சந்திப்போம். எங்களோட பயணிங்க எல்லா யுவதிகளும் வந்து அழகா வெளிக்கிட்டு எல்லாம் வராங்க. கிட்டத்தட்ட எரிவில் கிராமமே வந்து திரண்டு வந்து நிற்குது. ஏன்னா புது புது மக்களாக கண்ணில் தென்படுது. எனக்கு அப்படி தான் விளங்குது. இல்லை 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 என்னடா நம்மளுக்கு தான் புதுசாக தெரியுது. அது அங்கே நம்ம பிள்ளைகள் பழசு தான் இருந்த புதுசாக இருக்கு. கிட்டத்தட்ட கண்ணகி அம்மன் ஆலயத்தை வந்து நெருங்கி கொண்டிருக்கோம். படப்பட்டியானது கண்ணகியின் பாதத்தில் வைத்து பூஜையானது ஒரு 2:30 மணி அளவில் 2:30 மணி அளவில் நடைபெற காத்திருக்கின்றது. டீமோட இணைஞ்சு கொண்டிருக்கு. அதுக்காக வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.
இந்த மடப்பட்டி நிகழ்வினை வந்து வீதிகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்காங்க. இவர் மொழியிலேருந்து வந்து ஹாய் மீதோ வீட்டில் இருந்து வெளியிலேருந்து வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. இது எங்களோட நண்பண்ட அப்பாவும் அம்மாவும். நண்பண்ட அப்பா அம்மானக்குள்ள எங்களுக்கு அம்மா அப்பா தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட எரிவேல் கிராமம் எங்கே தான் இருக்கு. சொல்லி எங்களுக்கு அழுத்து போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக விளங்கும். இப்போ நம்மளோட எரிவேல் புரியடி பிள்ளையார் ஆலயத்துக்கு தான் இப்போ ஜானியாக கொண்டு வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு எல்லாருக்கும். சனத்தை காட்டும் சரியா போன் காட்டுதா கட் பண்ணி எடு ஜாயின் பண்றானே கட் பண்ணி எடுத்துக்க அப்படிதான் நாங்க எடுக்குவாரோம். ஜான வந்து உச்சா போகுது ஜான உச்சா. ஓகே, கண்ணகேமன் ஆலய வீதியில வந்து எவ்வளவோ சனம் நிற்கி அப்படின்னு சொல்ல மக்கள் நிற்கிறாங்க. சனம் மட்டும் சொல்றதை விட மக்கள் பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்க பேரு?
ஆரம்பமாகும். அதாவது 1 மணி அளவில் இருந்து பூஜை வந்து ஆரம்பமாகும். அதுக்குரிய மாதிரி தாண்ட எங்களோட கண்ணகி அம்மன் ஆலயத்தை வந்து கண்ணையின் பாதத்தில் சமர்ப்பிக்க காத்து கொண்டிருக்கின்றனர் பணிக்கனாவுடி மக்கள் என்பதை வந்து மகளோட தெரிஞ்சு கொள்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயம் முன்றல் ஆலய வாயிலில் வந்து நின்று கொண்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கிருக்கும். அங்கால வந்து எங்களோட நிழல் ஸ்டுடியோ உரிமையாளர் குச்சிஐஸ் உரிமையாளர் தனேஷ் அவர்கள் வந்து உங்களுக்காக ரோன் வியூ காட்டணும்ன்றதுக்காக ரோனையும் போட்டு கொண்டிருக்கார். அதை நீங்க தொடர்ச்சியாக காணக்கூடிய மாதிரி ஜானை காட்டுங்க. மக்கள் அது பதறி ஓடுறாங்க ஜானைக்கு பயத்தில். அது ஒன்றும் செய்யாது. பாகன் கூட இருக்கார். இருந்தும் ஒரு பதற்றம் தான் இவ்வளோ பெரிய உருவத்தை பார்த்தா. இது என்ன இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வந்து அம்மாள் என்னென்னதுக்காக வந்து பணிக்கனாவுடைய மக்களால் வந்து கட்டப்பட்டது. அதோட சேர்ந்து அம்மாளுக்கு பூசை செய்து முதலாவது பூசை செஞ்சு அம்மாளுக்குரிய பட்டு சாறு கட்டி பிள்ளையாருக்கு பட்டு சாறு கட்டி முருகனுக்கு பட்டு சாறு கட்டி வேட்டி உடுத்தி எல்லாத்தையும் செஞ்சுட்டான் உள்ளுக்குள்ளே போவாங்க. என்னென்னதுக்கு நான் முதல் முறையாக உள்ளுக்குள்ளே போகிறது. அதனால் பால் பழம் எல்லாம் ஊற்றி அபிஷேகம் செஞ்சேன்னு அபிஷேகம் எல்லாம் செஞ்சு தான். ஆமாம் ஆமாம். இப்போ ஜினோஜன் சொன்ன உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதாவது முதலாவது பூசை என்பதாவது கதவு திறத்தல் பூசை ஆனது வந்து இவ்வாறு தான் நடக்கும், இடம்பெறும். உங்களோட ஏரியாவிலையும் உங்களோட ஆலயங்களையும் எவ்வாறு இடம்பெறும் என்று எங்களுக்கு கமெண்டில் தெரியுங்க. இப்போ வந்து ஐயா அந்த கண்ணகி தாயின் திருவுருவ சிலைக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி கொண்டிருக்காங்க. திருவுருவ சிலை கழுவி அதனில் வந்து பட்டு சாத்தி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜானகி தண்ணி தாகம் ஏற்பட்டது. இல்லை மைக் உள்ளே கொண்டு போகிறாங்க. ஜானகி தண்ணி தாகம் ஏற்பட்டது. சிங்கள தலையதோ கதைக்கிறாரு. என்னட்டு நமக்கு விளங்கல. மாலையை வந்து ஜானகிட்ட கொடுக்க போகிறாங்கள. சொன்னா நம்ம ஐயா வந்து மேல பட்டு கட்டி திருந்தவர். பூமாலே வந்து கொடுக்குறாரு. அங்க பாருங்க பாருங்க.
பாப்போம். ஜானை வந்து தேங்காய் உடைக்க போகுது. ஜானை வந்து தேங்காய் அப்படியே காலில் வச்சு மிதிக்குது. பார்த்து அனுப்புகிறேன். அரோகரா என்ற கோஷப்பட்டு ஜானை வந்து பழம் சாப்பிடுது. இருக்குது ஜானைக்கு. ஜானை வந்து இப்போ கண்ணையமாக நாளே வளாகத்தை சுற்றி வந்து அவனியாக இடம்பெற்று வருகின்றது. ஓகே, கண்ணையம்மாளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜானே அழகான முறையிலான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டதும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு விளங்கும் விட்டு காலில் விழுந்து அம்மானே என்னையும் உன்னுடைய மகனாக கருதி கொள்ளும் அப்படி சொல்லி ஜானே வந்து விட்டு காலில் விழுந்து ஊர்வலமாக இந்த ஆலயத்துக்கு வலம் வருது. பார்த்துக்கிட்ட விளங்கும். முதல் முறை என்று அப்படிதான் சொல்லணும். பணிக்கலாவுடைய மக்களால் வந்து முதல் முறையாக வந்து ஜானை ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அதிகாரிகள் பலம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்விலே பல அதாவது கிராமத்தில் இருந்த அதிகாரிகள் இங்கே முதலாவது சிறப்பாக அடுத்தது பூ சொரிய போது யானை. ஓகே, அங்கேயும் இருக்கிற விநாயகரை தரிசிட்டு வந்துட்டு ஆலயத்துக்கு உள்வழியாக வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஆலயத்துக்கு முன்முகப்பு வழியாக வந்துக்கிட்டு இருக்கு. முன்முகப்பு வழியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆலயத்துக்குள் முதன்முறையாக மண்டபத்திற்குள் வருகின்ற யானை பிள்ளையார் அப்படின்னு சொல்லலாம். பூமாலை எதற்கு போட போறாங்கன்னு தெரியல. ஆமாம், பூ சொரிய போகின்றது. அம்மாளுக்கு பூ சொரிகின்றது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அழகான முறையிலான பூ சொரிகின்றது. நமது ஆலய கண்ணிகம்மன் ஆலய குறுக்களை வந்து ஏதோ செய்கிறாங்க. பூ கொடுக்க போகுது. தெரிவித்துக் கொண்டு வந்து கண்ணிகம்மனாலே குருக்கள் இது வந்து வணக்கத்தை தெரிவித்து நம்மளுடைய விநாயகர் என்ன சொல்லலாம். அம்மாளுக்கு வணக்கத்தை முட்டுக்காலங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதான பிள்ளைரி அதனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது கண்ணகி அம்மாளுக்கு. இது ஒரு அரிய ஒரு காட்சி வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க. இப்படி தன்னுடைய ஆலயத்துக்குள் வந்து நின்று யானை வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெரும் விமர்சையாக வந்து நடத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கு எங்களுடைய ஆணிமுக பெருமான் அப்படின்றது அழைக்கப்படுகிறது. அந்த ஆணிமுகனை பற்றி நீங்கள்
சங்கிலி வந்து விழுந்துட்டு பாப்போம் பின்னலில் ஒன்று வைக்க போகிறாங்க. பின்னலில் வைக்க போகிறாங்க பாப்போம். நம்மளுடைய ஊர் மக்கள் முழு பேர் அனைவரையும் காட்டுங்க ஜெயதாஸ் மாமா. ஊரில் இருக்கிற அனைத்து வயது வந்தாக்கள், யுவதிகள், இளைஞர்கள் முழு பேரையும் காட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜானைக்கு வந்து வாழைப்பழம் கொடுக்குறாங்க. வாழைப்பழம் கொடுத்துட்டு அவரோட சேர்த்து எல்லாரும் ஜானையை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் அதோட நடந்த புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஒவ்வொரு நாளும் இரவு பகல் அன்னையான நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜானை வந்து காலில் ஏறி அதற்கு மேலே ஏறி இருக்க போகிறாரு. ஜானைக்கு மேலே ஏறி இருக்க போகிற ஜானை பாகன் வந்து பாருங்க எப்படி ஏறி இருக்காரு அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு அவர் வந்து அந்த யானைக்கு போட்ட ஆடைகளை வந்து கலெக்டர் ரெடி ஆகி கொண்டிருக்காரு. வணக்கம்மா. இந்த பணிக்கனாவுடைய பூசையை பற்றி, இந்த ஜானை வந்ததை பற்றி விரிவான ஒரு விளக்கம் பண்ண கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் எங்களோட எருவி கிராமத்தில் எங்களோட வாழ்நாளில் கேள்விப்பட்டது பனிக்கிணறிலிருந்து யானையை கொண்டு வந்து யானையில் அம்மாள்ற பொக்கிஷத்தை இந்த எருவியில் கொண்டு சேர்த்ததாக. அதை இன்று தான் நாங்கள் இந்த யானை இவ்வாறான ஆலயத்தில் இவ்வாறு கொண்டு வந்து பனிக்கிணாருடைய சிறப்பித்ததை நாங்கள் சிறப்பாக நினைக்கிறோம். இது ஒரு வரலாறாக இதை நாங்கள் நினைக்கிறோம். இது வந்து முதல் முறையாக தான் பணிக்கனாவுடைய மக்கள் வந்து யானையை ஆலயத்துக்குள்ள எடுத்திருக்கிறாங்க இதுவரைக்கும். அப்படியா? முதல் பனிக்கிணார் கொண்டு வந்து யானையை இந்த அம்மாள் நிறைந்த பொக்கிஷத்தை இங்கே கொண்டு வந்ததாக, யானையில் கொண்டு வந்ததாக ஒரு கதை இருக்கிறது. அதே நிலவரத்தை இன்று பணிக்கனாகுடியினர் இந்த யானையை கொண்டு வந்து எங்கள் ஆலயத்தில் அன்னையின் சன்னிதானத்தில் அன்னையை பூமாலை பூ தூவி அன்னையை வணங்கியதாக நாங்களே பருகிறோம். என்ன ஜூடி சேனல் அதே மாதிரி கண்ணைகம்மாள் 8 நாள் திருச்சடங்கு நடந்திருக்கு. சிலம்பு கரசி சிலம்பு நாயகி அப்படின்னு அழைக்கப்படும் வந்து முதல் முறையாக வந்து யானை ஊர்வலத்தை வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து எல்லா வீடியோ நான் கண்டிப்பாக போடுவோம் பாருங்கள். கண்டிப்பாக வெளியில் இருக்கிற உறவினர்கள் அனைவரும் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படியான சந்தர்ப்பத்துகள் உங்களுக்கு வாரத்துக்கு சந்தர்ப்பம் கிடையாது. இருந்தும் எங்கள் மூலமாக நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுத்துங்க. ஓகே பாய். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.